விரோதமான ஸ்தோத்திரம் எதிர் தீர்ப்பு வழங்கி இருந்தாலும், அநியாய தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் கவலைப்படாதே. கர்த்தர் உனக்கு அடைக்கலம், கர்த்தர் உன் கண்மலை, கர்த்தர் உன் துணை, கர்த்தர் உன்னை கிருபையை விட்டு விலக பண்ண மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஆறுதலால் உன்னை நிரப்புவார். கர்த்தர் சத்துருக்களை சங்கரிப்பார். அவர் உனக்கு உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சங்கீதம் 94. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அதுதான் இந்த சங்கீதத்தில் உள்ள ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லப்போனால், நம்முடைய தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டால், நீதியை சரி கட்டுவார். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன், பிரகாசிப்பார். அவர் பூமியின் நியாயாதிபதி. இஸ் த ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு, த எர்த், த ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட். அவர் இந்த பூமியினுடைய நியாயாதிபதி. அவர் பெருமைக்காரருக்கு பதிலளிப்பார். துன்மார்க்கன் எவ்வளவு காலம் மகிழ்ந்து எவ்வளவு காலம் களி கூர்ந்திருப்பான். 3ஆம் வசனம். 4ஆம் வசனம். எது வரைக்கும் அக்கிரமக்காரர் வாயாடி கடினமாக பேசி பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளோ காலம் உம்முடைய ஜனத்தை நொறுக்கி சுதந்திரத்தை ஒடுக்குவாங்க. அவங்க விதவையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளை கொலை செய்து. 7ஆம் வசனம் சொல்கிறாங்க, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவுனியார், கடவுளில் எங்கேயா இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், பூமியின் நியாயாதிபதியும் நீதியை சரி கட்டுகிறமான தேவன் சொல்கிறாரு, ஜனத்தில் மிருக குணம் உள்ளவங்களே உணர்வடையுங்க. மூடரை எப்போ புத்திமான்களாவீங்க. காதை உண்டாக்குனவர் நீ பேசுகிறதெல்லாம் கேட்காம இருப்பாரா? கண்ணை உண்டாக்குனவர் நீ செய்கிறதெல்லாம் பார்க்காது இருப்பாரா? ஜாதிகளை எல்லா ஜாதிகளையும் பார்த்து கொண்டு கடிந்து கொள்கிற உன்னை கடிந்து கொள்ளாது இருப்பாரா? அவர் உலக மக்களுக்கெல்லாம் அறிவை உணர்த்து போதிக்கிறவர். அவருக்கு இந்த நீ நடக்கிற உன்னுடையதான அந்தரங்க காரியங்களும் உன்னுடைய உள் நோக்கங்களும் உன்னுடையதான கெட்ட சிந்தனைகளும் தெரியாமல் இருக்குமா? மனுஷனுடைய யோசனையெல்லாம் வீணு கத்தல் அழிஞ்சிருக்கிறார். நீ யோசிக்கிறபடியெல்லாம் ஒன்றும் நடக்காது சொல்லிட்டார். சொல்கிறாரு, கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களை அமர்ந்திருக்க பண்ணுகிறேன். அவன் நாட்கள் அவன் டைம் குறிச்சிட்டார். இந்த காலகட்டத்தில் இந்த துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் நீதி சரி கட்டுகிற இந்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு குழி வெட்டப்படுற வரைக்கும் அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நீதிமான என்ன செய்கிறாரா, நீர் அதுலேருந்து ஆரம்பிக்குது. நீதிமான குழிப்பட்டப்பட வரைக்கும் நீதிமான், அங்கே ஒரு வார்த்தை இருந்தால் அவர் நீதிமான்களை அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற அப்படின்ருக்கு. போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் துன்மார்க்கர்கள் மேலே நீதி செலுத்துகிற காலம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள், வேத வசனத்தை நம்பியிருங்கள். அதான் இந்த அர்த்தம். ஆனால் நிச்சயமாக நம்ம நீங்கள் நினைக்கிறீங்க துன்மார்க்கனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம், நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யும்போது நம்மளை தண்டிக்கிறாருன்னு. இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர். அவர் என்ன செய்கிறாரா? ஆமாம், நம்ம என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார், நமக்கு போதிக்கிறார். சிட்சித்து போதிக்கிற மனுஷன் அவர் நம்மை போதிக்கிறார். அவர் உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் இல்லை, அவர் போதிக்கிற மனுஷன். அவர் சிட்சிக்கிற, அவர் அமர்ந்திருக்க பண்ணுகிற மனுஷன், அவர் சிட்சிக்கிற மனுஷன், அவர் போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்ப. நீதிமான்கள் பக்கம் நியாயம் வரும். செம்மையான இருதயத்தார் நீதியை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கவன். இப்போ கர்த்தர் மட்டும் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கலைன்னா நிச்சயமாக நீங்கள் செத்து போயிருப்பீங்க. அதுதான் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். அவர் உங்களை நடத்துகிறார். துன்மார்க்கம் வரும்போது யார் உன் பக்கம் நிற்பார் கேட்குறீங்க. ஐயோ துன்மார்க்கில் வர்றாங்களே யார் எனக்கு பக்கம், எனக்கு யார் உதவி செய்வா? ஐயோ அக்கிரமக்காரர் வர்றாங்களே யார் எனக்கு உதவி செய்வா? கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வாராக. அருமை சகோதரா, அருமை சகோதரி, உனக்கு விரோதமாக ஆக்கிரமித்து கொக்கரித்து எழும்பி இருக்கிறார்களோ பயப்படாதே. கர்த்தர் தாமே உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு துணையாக வருகிறார். உன் கால் சரிக்கு ஐயோ முடிந்ததென்று நீ சொல்லுகிற நேரத்தில் அவர் கிருபை உன்னை தாங்கும். ஐயோ விசாரங்களால் பெருகி இருக்கிற நேரத்தில் அப்படி ஆறுதல் உன்னை தேற்றும். ஸ்தோத்திரம். தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற உனக்கு விரோதமாக கொடுங்கோலாசனம், உனக்கு விரோதமாக கோர்ட்லேயே தீர்ப்பு வந்தாலும், உனக்கு விரோதமாக அமேன் ஸ்தோத்திரம் நீ அவன் பஞ்சாயத்தில் உனக்கு விரோதமான தீர்ப்பு சொல்லப்பட்டாலும் பயப்படாத. குற்றமில்லாத இரத்தத்தை அவங்க குற்றப்படுத்தினாலும் கலங்காத. கர்த்தரோ உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரோ உனக்கு கண்மலையாக இருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவங்க மேலே திருப்புவார். அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாய் கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை விடுவிப்பார். அவர் உன்னையோ அவர் அமர்ந்திருக்க ஆறுதலால் அமர்ந்து பாருங்கள். விசாரங்கள் நிறைந்திருக்கிற நேரத்தில் ஆத்துமாவை தேற்றுகிறார். அப்போ அவருடைய ஆறுதல், அவருடைய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய துணை ஆண்டவர் எப்போதும் உனக்கு உண்டு. நீ பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் தேவன் நீதியை சரிகட்டுகிற தேவன். உன் தேவன் பூமியின் நியாயாதிபதி. உனக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரம் தீமையை கட்டளையாகவே 20ஆம் வசனம் கட்டளையினாலேயே உனக்கு விரோதமாக ஆமென் முடியாது என்று தீர்ப்பு வந்திருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமான ஆமென் ஸ்தோத்திரம் எதிர் தீர்ப்பு வழங்கி இருந்தாலும், அநியாய தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் கவலைப்படாதே. கர்த்தர் உனக்கு அடைக்கலம். கர்த்தர் உன் கண்மலை. கர்த்தர் உன் துணை. கர்த்தர் உன்னை கிருபையை விட்டு விலக பண்ண மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஆறுதலால் உன்னை நிரப்புவார். கர்த்தர் ஆமென் சத்துருக்களை சங்கரிப்பார். அவர் உனக்கு உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்குவார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 94. கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறத இந்த நாட்களில் ஜனங்கள் தெரிந்து கொள்ளாது இருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். தம்முடைய தேவனுடைய ஜனங்களை அவங்க இஷ்டத்துக்கு நடத்துகிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜனங்களுக்காக படுகிற பாடுகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமென். நீர் பூமியின் நியாயாதிபதி அப்பா. தேவனே நீர் பெருமைக்காரருக்கு பதிலளிக்கிற தேவனப்பா. கர்த்தாவே துன்மார்க்கர் எது வரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எது வரைக்கும் களி கூர்ந்திருப்பார்களப்பா. எது வரைக்கும் அக்கிரமக்காரர் வாயாடி கடினமாய் பேசி கர்த்தாவே பெருமை பாராட்டுவார்களப்பா. கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்களே. கர்த்தாவே விதவைகளையும் பரதேசிகளையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் கர்த்தர் கவனியார் என்று சொல்லுகிறார்களே அப்பா. நீர் ஜாதிகளை அப்பா தண்டிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திரும்பி வர பண்ணுவீரப்பா. அவருடைய பொல்லாப்பி நிமித்தம் நீர் அவர்களை கடிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் தேவனே உம்முடைய ஆறுதல்கள் எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்பி வழக்காடுவீர் என்று சொல்லி நீர் நியாயாதிபதியாக இருக்கிறபடியால் எங்களுடைய எல்லா நியாயங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.